உங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சம் சந்திக்க வைக்க சொல்லுது, உங்களுக்கெல்லாம் இந்த உரையை நிகழ்த்த சொல்லுதுன்னா, நீங்க மறைக்கப்பட்ட ஒரு ஆன்மாக்கள், உங்களை யாருன்னே தெரியாத ஆன்மாக்களா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க தீட்சை கேட்குறீங்க, தியானம் பண்றீங்க, என்னை தேடி வர்றீங்கன்னா காரணம் நீங்க எல்லாம் தியானம் பண்ண ஆளுங்கள்ப்பா. உங்களுடைய ப்ராப்பர் வீடு ஒரு குகை, ஒரு மலை தொடர், ஒரு மரத்தொடர், இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க எல்லாம் வாழ்ந்தவங்க. அப்ப அடுத்தது சொல்லுவாங்கல்ல, தேஞ்சி தேஞ்சி கட்டரும்பா போன கதைன்னு, அந்த மாதிரி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஆகி மாறி போய் இன்னைக்கு எவனாவது ஒருத்தன் கிடைப்பானா? கொஞ்சம் தியானத்தை கொஞ்சம் அப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு தூக்கி விட்டுறீங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படி மாற்றி விட்டுறீங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? அப்ப எனக்குள்ள ஏன் நம்ம மாணவர்களுக்கு தியானம் நான் சொல்லி தரதை நிறுத்தினேன் அப்படின்னா, உங்களெல்லாம் யாருன்னு முழுசா உணர்ந்துகிட்டு இருக்கும்போது நான் தியானத்தை சொல்லி தரணும்னு நினைச்சேன். உங்களையெல்லாம் முழுசா யாருன்னு உணர தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தியானம் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப எளிது. ஏன்னா தியானம் பண்ண தெரியாதவனை தான் தியானம் பண்ண வைக்கணும். இவங்க ஆல்ரெடி தியானம் பண்ண தெரிஞ்சவங்க தான். நீங்கெல்லாம் கால சூழல்ல கால சக்கரத்துல சிக்கி தவிக்கிறீங்க. அப்ப எப்படி உங்களை அந்த சக்கரத்திலேருந்து அந்த சூழல்லேருந்து மாறும்போது தானா இயற்கையா உங்களுக்குள்ள தியானம் மலர்ந்தே தீருங்கிறத தெரிஞ்சதுனாலதான் நான் அடக்கி வாசிக்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இந்த வடிவத்தை நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப நம்ம என்னடா நிறைய புதுசா நம்மளை ஃபாலோ பண்றவங்கள புதுசா வர்றாங்களா, யூடியூப்பை பார்த்துட்டு தியானம் சொல்லி கொடுப்பாங்களா, தீட்சை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப தீட்சை கொடுப்பாங்களா, தியானம் சொல்லி கொடுப்பாங்கன்னா இதை யார் கேட்பா? சொல்லுங்க. இந்த நாட்டில் இருக்கிற இந்த அதிகாரம் படைச்ச எத்தனையோ பதவிகளில், உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்களே, இந்த பதவியில் இருக்கிறவங்களும் நமக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத அவங்களுக்கு தெரியாது. அவங்க சும்மா போய் திருமூலரோ அகத்தியரோ இல்லாம ஒருத்தன் எம்பி ஆக முடியுமா, ஒருத்தன் எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒருத்தன் மந்திரி ஆக முடியுமா, ஒருத்தர் சிஎம் ஆக முடியுமா, ஒருத்தர் பிஎம் ஆக முடியுமா? இந்த தேசத்துல நான் பார்த்த ராஜராஜ சோழன்லேருந்து பாண்டிய மன்னன்லேருந்து எல்லா மன்னனானதுக்கு காரணமே ஒரு இறை அலைவரிசை தான். அதோட வடிவம் எப்படி இருக்குன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் அவனுக்குள்ள ஒரு நல்ல காற்று ஒரு அலைவரிசையாக கிடைக்கும் போது அவனுடைய படிப்பு உயர்ந்து போகுது, அவனுடைய அறிவு திறன் அப்படியே விரிந்து போகுது, அவனுடைய வீரம் அந்த வாள் மாதிரி, அவனுடைய வீரமே வாள் மாதிரி இருக்கணும். ஒரு ராஜராஜ சோழன் எப்படின்னா வாள் வீரமா இருக்காது, அவனே வாளா இருப்பான். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வாள் அவனே வாள் மாதிரி வீரமா இருந்தது, அவனே அறிவு கடலா இருந்தது, அவனே மிகப்பெரிய ஒரு 500 பேருக்கு ஆலோசனை சொல்ற மிகப்பெரிய அட்வைசர் மாதிரி தன்னை வளர்த்து வச்சிருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா, ஒரு அலைவரிசை அவங்களுக்குள்ள ஊடுருவி கிடைச்சிச்சு. அப்ப அந்த அலைவரிசை என்ன சொல்லுது? பாஞ்சாலங்குறிச்சியில இந்த கட்டபொம்மன் இவ்வளவு வீரியமா, இவ்வளவு வீரமா, இவ்வளவு கம்பீரமா வெள்ளைக்காரனை எதிர்த்தான், ஆட்சி செஞ்சான்னா எங்களை மாதிரி ஒரு அலைவரிசை அவனுக்குள்ள ஊடுருவி இருந்துச்சு. ராஜராஜ சோழன் பேசப்படுறாங்கல்ல, அவனுக்கு தாயோ தந்தையோ கல்வியோ சோறு மாதிரி ஊட்டல, சோறா ஊட்டப்பட்டது என்னுடைய அலைவரிசை அப்படிங்க. சிவகாசியில போய் நிக்கிறேன், இந்த மண்ணுல, தஞ்சை மண்ணுல நீ பிறந்தல்ல, உங்க ஊர்ல குந்தவைன்னு ஒருத்த பிறந்தால, அவ எங்க இருந்து வந்தா உனக்கு தெரியுமா அப்படின்னு எந்த சிவகாசியில கேக்குது. அவ எந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இருந்து அந்த உயிர் சக்திய இன்னும் அலைவரிசையாக பெருக்கப்பட்டது, எப்படி பெருக்கப்பட்டான்னு தெரியுமா அப்படிங்கு. அப்ப இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சும்மா திறமை வடிவம் இதெல்லாத்துக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஒரு மியூசியர் போய் மூகாம்பிகளை போய் ஒரு பெரிய பெரிய வேலையை பண்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? நான் போடுற டியூன், நான் போடுற செயல், இந்த பாடலுக்கெல்லாம் பின்னாடி ஒரு இறை அலைவரிசை இருக்குறதுல, பின்னாடி கிடையாது, எல்லாமே இறை அலைவரிசை தான். அப்ப கோயில் வாசல்ல ஒரு நாள் பாடிக்கிட்டு கிடந்த அந்த பாட்டை கேட்க ஆள் இல்ல, 2 பேர் கட்டிட்டு உட்காந்து கிடந்தான். நீ பாடிக்கிட்டே இருந்த, காலை பாடுனா மாலை பாடினா நைட்டு பாடினா பாடிக்கிட்டே இருந்த.
பாடுன 60 வருஷமா பாடினேன். ஒரு 4 பேர் கேட்டுட்டு 2 சுண்டலை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அப்படியே நொந்து போய் நூலாகி போயிட்ட, செத்தே போயிட்ட. அதுக்கப்புறம் மீண்டும் பிறந்த, படிப்பு கூட கம்மிய, மேற்கு தொடர்ச்சி மலையில வளர்ந்த, 2 ஹார்மோனிய பெட்டியை தூக்கிட்டு டிங் டிங்னு 2 வாட்டி தட்டின உன் பாட்டு அன்னைக்கு நாய் பேயெல்லாம் கேட்குது. கேக்குதா? காரணம் அந்த அலைவரிசை. அப்ப அந்த அலைவரிசை சொல்லுது, மிஸ்டர், அந்த மனிதன்கிட்ட சொல்லுது, மிஸ்டர், கோயில் வாசல்ல சிஞ்சை அடிச்சுட்டு பாடினல்ல, 2 பேர் தான் கேட்டான்னு ஃபீல் பண்ணல, உன் பாட்டை நான் கேட்டேன். உடலா 2 பேர் தான் கேட்டான். இப்ப நான் பேசுறேன்ல, உடல் இல்லாத எத்தனையோ பேர் ஒளியாக இங்க உட்காந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? இந்த உரை உடலாக இருக்கிற உங்களுக்கு இல்ல, உடலே இல்லாதவனு இருக்கிறான். அப்ப அவன் சொல்லுவான், 50 பேருக்கு ஜனங்களுக்கு உரை இல்ல, நாங்களும் கேட்போம். அப்ப 2 பேருக்கு கேட்கிறான் மனுஷன், சிஞ்சா அடிச்சுக்கின்னு சொன்னல, நானும் கேட்டேன், அதை நீ மறந்துட்ட. அப்ப வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்க, நீ அந்த பிறப்புல என்னை மகிழ வைக்கவும், எங்களை மாதிரி உடல் இல்லாத பேர் ஒளிய அதை கேட்க வைக்கிறதுக்கும், உன் பாட்டை நாங்களே கேட்கிறோங்கிறதுக்காக தான் அந்த பிறப்பை கொடுத்தோம். அதை உன்னால உணர முடியல. நீ என்ன நினைச்சிட்டன்னா, அல்ப சந்தோஷத்துல பால் பாயசத்துக்கு ஆசைப்பட்டுட்ட, அதனால நீ இப்ப பிறந்திருக்கிற, நீ பாட்டு போடு, உன் தெருமுனையில போற ஒரு நாய் கூட உன் பாட்டை கட்டு அப்படியே நின்றுட்டு வாழாட்டிக்கிட்டே கிடக்கும். இப்ப எல்லா பேரும் கேட்பான், ஆனா நான் கேட்பனான்னு தெரியாது. புரியுதா? நான் கேட்பனான்னு தெரியாது, ஆனா எல்லா பேரும் கேட்பான், ஆனா நான் கேட்க மாட்டேன். இப்படிதான் தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட், தொழிலதிபர்கள், இந்த கிரிக்கெட் விளையாடுறவன், இந்த ஃபுட்பால் அடிக்கிறவன், இந்த பத்திரிகை வச்சுக்கிட்டு எழுதுறவன், எல்லா பேத்துக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய மர்ம கதை இருக்கு. பெரிய, புரியுதுங்களா? நம்மகிட்ட ஒரு தம்பி வண்டி ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவன் முப்பிறப்புல என்ன வந்தான் தெரியுமா? தெரியுமா? அவனுக்கு தெரியாது, தெரியாது. இப்ப நீங்கெல்லாம் எத்தனை பிறப்புல என்னோட தொடர்புல இருந்தீங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் பணியில உட்காந்துட்டு ஏதோ நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியும், இல்ல நீங்க என்ன இங்க வந்து என்ன பார்த்து நீங்க எனக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு பிம்பம் போகுது பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி ஒரு கொடுமையை வாழ்க்கையில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்ப எனக்குள்ள நீங்க யாருன்னு தெரிஞ்சும் சொல்லிக்க முடியாத ஒன்றும், யாருன்னே தெரியாம நீங்க பில்டப் பண்ணிக்கிட்டு தக்காளி சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு நிக்கிற கதை இருக்கு பாத்தீங்களா? இந்த வாழ்க்கையில் இந்த கொடுமை எப்படியாப்பட்டதா இருக்கும் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும். அதுதான் விஷயம். அப்ப தயவுசெய்து, அப்ப எப்படி நம்மெல்லாம் இருக்கணும், எப்படி இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. நீங்க சாதாரண ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரெஸ்பான்ஸா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்திலே யாருமே பார்க்க முடியாத சிவன், அந்த மாதிரி ஒரு சிவன் இடத்துல உட்கார்ந்து நீங்க ஒரு உரையை கேட்கறீங்கன்னா, அப்ப சிவனோட நீங்க கனெக்ட் ஆனவரா இல்லையா? வெறும் பக்தியால இங்க எவனுமே சிவனோட கனெக்ட் ஆக முடியாது. இப்ப நீங்க பாத்துக்கங்க. அப்ப வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, 1000 கோடி ரூபாய் காசு சம்பாதிச்சிருங்க, ஆனா சாவறதுக்குள்ள தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செத்து போங்க. அது பெரிய கொடுமை. அது அந்த 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 மாதிரி பாவச் செயல்ல நீங்க அனுபவிக்க, அதுதான் தண்டனை. நான் பார்க்குற தண்டனை எதுமா, தன்னை யாருன்னு தெரியாம சுத்துறான் பாருங்க. அப்ப என்ன யாருன்னு தெரியாததுக்கு காரணம், தன்னை அவனுக்கு தெரிஞ்சாதானே என்ன யாருன்னு தெரியும். அப்ப எனக்குள்ள இருக்கிற சேஞ்சு இருட்டுல உட்காந்து தியானம் பண்ணி, பகல்ல உட்காந்து தியானம் பண்ணி, அந்த புத்தகத்தை படிச்சு இந்த புத்தகத்தை படிச்சு டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த நரம்பை இப்படி எடுத்து அந்த நரம்பை இப்படி எடுத்து இதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அதை தாண்டி ஒரு காலகட்டத்தில் 22 வயசுல 25 வயசுக்குள்ள இவனுக்குள்ள ஒரு விபத்து நடக்கும். அந்த விபத்துல இவனுக்குள்ள ஒரு தியானம் வரும். அந்த தியானம் கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 இவன் தியானத்துல சக்கரத்துல அதுல உயர்ந்தவன் அப்படிங்கறத தாண்டி தாயே இப்படி ஆனோங்கிறத அவன் உணர்வான். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கெல்லாம் என்ன மாற்றம் கிடைக்குதுன்னா, பெரிய அனுபவம், பெரிய மாற்றம்ங்கிறது இல்லை, யாருன்னு அந்த சுயத்தை தெரிஞ்சுக்கிட்டே வரும். இப்போ ஒரு துணி துவைக்க துவைக்க வெளுக்குது இல்ல, அந்த மாதிரி எங்களை யாருங்கிறத அந்த தெரியப்படுத்துறது தான் அதோடைய வடிவமா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் துவைக்க 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 அந்த அழுக்கு போய் அந்த துணியோட உண்மைத்தன்மை தெரியும் பாருங்க. இதுதான் தியானம்.
இப்ப எனக்குள்ள இருக்கிறது 6 சக்கரத்தை ஏற்கிறது என்னுடைய லட்சியம் கிடையாது. அதனாலதான் என் வாழ்க்கையில பதஞ்சலி மாதிரி என்னுடைய சீனியர் என்ன சொன்னார்னா, சக்கரன்னு ஒண்ணு மறந்துரு, உடல்ல ஒரு சக்கரன்னு ஒண்ணு இருக்குல்ல அது மறந்துரு, நரம்புன்னு இருக்குல்ல அது மறந்துரு, குண்டலினின்னு இருக்குல்ல மறந்துரு, நெற்றி கண்ணு இருக்குல்ல மறந்துரு. ஒரு தியானம் வரும், அந்த தியானத்தை பேசாம அதோட பயணி, அதோட போ. ஒரு நாள் ஒரு தியானம், அது எதெல்லாம் எந்தெந்த அறைக்கெல்லாம் நீ போகணுமோ, எந்தெந்த அறைக்கெல்லாம் உனக்கு அனுமதி இருக்கோ அந்த அறைக்கு தானா நீ போகும். அந்த அறைக்கு தானா போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப எனக்குள்ள இருந்து அவர் எதை கற்றுக் கொடுத்தாரு, எதை சொன்னார், இந்த யோக சூத்திரத்துல, பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்னன்னா, முதல்ல அடிப்படையா அந்த துணி எப்படி சுத்தமாகுதோ அந்த மாதிரி உன்னை நீ உணரு. அப்பதான் உனக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, இந்த தியானம் லக்கால கிடைக்கல, ஒண்ணு அதிர்ஷ்டம் அதால இல்ல, 2வது உழைப்பால கிடைக்கல, 3வது நம்ம இந்த டெக்னிக்கால கிடைக்கல. அப்ப இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நம்மள ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுல தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு நம்மளை யாருன்னு உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தியானம் மூலியமா தான் தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இன்ன வரைக்கும் நான் யாருன்னே தெரியாத வளர்ந்தனா ஊரை, சமூகத்தை, என் தாய் தந்தைய பழிச்சு என்னை அப்படி ஏழையாக்கிட்டீங்களேன்னு திட்டிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த தியானம் பார்வதி, சிவன், போகர் எனக்கு வரல, நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறத, எனக்கு ஏன் தியானம் வந்துச்சு, அடிப்படை நல்லா கவனிச்சுங்க, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் தியானம் வந்துச்சு. அப்ப இந்த தியானம் எனக்கு இவ்வளோ வேகமா வருது, இப்படி வேலை செய்யுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப பேசிக்கா தியானத்துக்குரியவனே நீதான். அப்ப எங்க அத மிஸ்டேக், எங்க தொலைச்ச, தப்புக்கு எங்க, இந்த தியானமாகவே இருக்கிறவன் பிறந்ததுல இருந்து ஏன் தியானம் பண்ணல, ஏன் குரு பக்கமே வரல, காய் மார்க்கெட்லயும் கறி மார்க்கெட்லயும் ஏன் போய் நின்ன, அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த தியானத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சமா வளர வளர சக்கராசை நோக்கி நான் போகல, மூலாதாரத்தை நோக்கி போகல, என்னை யாருன்னு அந்த வெளிச்சமா அப்படி காட்டுனுச்சு. அப்ப வெளிச்சமா காட்ட 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 அப்படியே பார்த்து பிரமிச்சேன். அப்ப அது சொன்னுச்சு, எந்த சக்கராசையும் தொடாத இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, தியானமாகவே வாழ்றவன் எதுக்குடா சக்கராசை போய் கவலைப்படணும், பெரிய பெரிய வால் வீசக்கூடியவன் தான் நம்மலாம். இந்த உடலை விட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல பேர் ஒளியா இருக்கக்கூடிய ஒரு வம்சாவளியிலிருந்து இருக்கிறவன் போய் சக்கராசு, நரம்பு, கதை, அந்த டெக்னிக்கு, குண்டலினி, இதெல்லாம் வேற, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதை தெரிஞ்சுக்கணும், எது உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்க அப்படிங்கிறத எனக்குள்ள அந்த வெளிச்சத்தை பார்க்கிறேன். அப்ப முதல் படி எதுன்னா, பிறப்பு ஏன், எங்க நாம தப்பு செஞ்சோம், எங்க சறுக்கணும், என்ன சறுக்கணும்னா மறந்து போயிட்டோம்ல, இந்த தியானத்தை, நம்மளுடைய வம்சாவளிய, நம்மளுடைய குரு பரம்பரையை மறந்தோம்ல, அங்க எப்படி மறக்கடிக்கப்பட்டிருக்கோம்ல. அப்ப மறக்கடிக்கப்பட்டிருக்க அளவுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் என்னென்ன தவறு பண்ணியிருப்போம், எப்படி பண்ணியிருப்போம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற தியானம் நீங்க யாருன்னு தெரியாம ஒரு பனிஷ்மெண்ட்ல மறைஞ்சு கிடக்கு. அதனாலதாங்க இந்த உலகம் முழுக்க போராடி குண்டலினி சக்தியில் இருக்கிற நரம்ப முழுமையா கண்டுபிடிக்க முடியாம, அதை மேல கரெக்டா எடுத்துட்டு வர முடியாம, தலைக்கு கொண்டுட்டு போக முடியாம ஒவ்வொரு மனிதன் தடுமாறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னை யாருன்னு தெரியும் போது அந்த நரம்பே நீயும் நானும் ஒண்ணுடான்றோம். இப்ப எனக்குள்ள இருக்கிற நரம்பு, எனக்குள்ள இருக்கிற பெரிய விஷயம், அந்த குண்டலினி சக்திங்கிறது நீயும் நானும் ஒண்ணுன்னு சொல்லுது. நீ வேற நான் வேற இல்ல. நீ என்ன போய் தியானம் பண்ணி போராடுறிய, நீ நானும் ஒண்ணுடா. அப்ப நீ உன்னை யாருன்னு தெரிஞ்சா நான் விழிச்சு உன்னை பாப்பனா பார்க்க மாட்டேனா, நான் உன்னோட கான்வர்சேஷன் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா. கோயம்புத்தூர்ல இருக்கிற, திருப்பூர்ல இருக்கிற எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்குள்ள குண்டலினி சக்தியை விழிக்கிறதுக்கு பயிற்சி கிடைக்குதுல்ல. குண்டலினி சக்தியும் நீயும் நானும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்த சகோதரன் சகோதரிடா. நீ யாருன்னு உன்னை தெரிஞ்சா நான் வெளியில நண்பா எப்படி இருக்கிற, சகோதரா எப்படி இருக்கிற, நான் வெளியே வரமாட்டேனா. இதான் பதஞ்சலி.
நான் தாண்டா உள்ள இருக்கிறேன், நான் தாண்டா குண்டலினி சக்தியா இருக்கிறேன். அப்ப நீயும் நானும் ஒரே ஒரே குகையில உட்கார்ந்து தியானம் பண்ணவங்க. அப்ப உனக்கு எதுக்குடா டெக்னிக்? நீ என்ன ஏன் மறந்த? அதுக்கானதான் உனக்கு இவ்வளவு நாள் பனிஷ்மெண்ட். இப்போ உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு தியானம் வந்துச்சு. இப்போ உனக்கு தியானம் நல்லா வருது, தியானம் நடக்குது. அப்போ வாழ்க்கையில உன்னுடைய தியானம் வளரும் போது, அந்த தியானம் வளர்றதுக்கு யாருன்னா நான் தான் இருக்கிறேன். நான் கண்ணை முழிச்சு பார்க்கிறேன். ஏன் கண்ணை முழிச்சு பார்க்கறேன்னா, உனக்கு லக்கா பார்க்கல, உன்னோட நான் பயணிக்கிறேன், கருணையில பண்ணல. ஐயோ நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, 25 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட, 30 ஆண்டுகள் இல்ல. நீயும் நானும் ஒரே மாதிரி சமமா தியானம் பண்ணக்கூடியவங்க. அப்ப உன்னை தடுத்து ஆட்கொண்டு உன்னை திருப்பியும் என்ன தெரியலையா அப்படின்னு என்னை காட்டுறதுக்கு தான் நான் வர்றேன். அப்ப நீ உனக்கு எதுக்கு டெக்னிக்? ஒண்ணும் தேவையில்லையே. அப்ப ஒரு நாள் பார்க்கிறேன் அவரை. அப்ப இந்த உலகத்து முழுக்க நாகத்தையோ, இந்த கூட இடுப்புக்கு பின்னாடி இருக்கிற நரம்பையோ, முன்னாடி இருக்கிற நரம்போ தேடிக்கிட்டே இருக்கிறான். உலகம் முழுக்க தேடுறான். நான் தேட வேண்டியது இல்லை. எனக்குள்ள இருக்கிறவன் ஏன் தேடுற? நீயும் நானும் ஒண்ணு, ஒரே வெளிச்சம், ஒரே செயல், ஒரே வடிவம். அப்ப நான் ஏன் பல பேரை கஷ்டப்படுத்துறேன்னா, அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மறைக்கப்பட்டிருக்கு பாரு, அந்த மறைக்கப்பட்டிருக்க மறைப்பு எடுக்கும் போது அப்ப வெளிச்சமா இருந்து, டே நீ நானும் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு நான் அவனை காட்டுவேன். அப்ப நான் பல பேரை தியானம் பண்ண வைக்கிறது இல்லை, அந்த பழசு எடுபண்ணும், அந்த சூழல் மாறணுங்கிறதுக்காக நான் பல பேரை கவனிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். அது மாறட்டும். அது மாறும்போது தானா உன் நரம்பு எழுந்து உனக்கு உன்னையே யாருன்னு காட்டும். அப்போ உன் வெளிச்சத்தை நீயே பார்க்க முடியும். அதுக்குள்ள உன்னை வருத்தாத, உன்னை சிரமப்படுத்தாத, உன்னை வேற மாதிரி பண்ணிக்காத. புரியுதா? நான் நிறைய பேரை புக்கு மாதிரி என்னுடைய வாய்ஸை கேட்டு எழுதுங்க அப்படின்னா எனக்காக எழுத சொல்லலை. உன்னை எதுக்குன்னா, நீ அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போயிருவணும், உன்னை எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்கேன், ஒரு டெஸ்ட் மாதிரி. சும்மா எங்கிட்டாவது ஓடி போயிடாத, இந்த பார்ட் டைமா எங்கிட்டாவது போய் சேர்ந்துடாத, குரு இங்கிட்டு வரதே இல்லை திருவண்ணாமலை போயிட்டு அப்படின்னு நைட்டு கடையில் போய் ஏதாவது வேலைக்கு சேர்த்து புரோட்டா சாப்பிட்டு படுத்துடாத, எங்கிட்டாவது தள்ளாடி போய் விழுந்துடாத, போய் போத வசனத்தை சாப்பிட்டு போய் தொலைஞ்சு போயிடாத. அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்பா நான் வர்ற வரைக்கும் ஒரு அறிக்கைன்னு தர்றேன், அந்த வெளிச்சத்தை கையில் வச்சுக்கன்னு ஒரு நோட்டை கொடுத்து ஒரு பேனா கொடுத்து ஏதாவது கிறுக்கிட்டு உட்காந்துரு. நீ கிறுக்கி இந்த உலகத்துக்கு என்ன தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நானே வெளிச்சம், என்ன தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உன்னை கிறுக்க சொன்னது எதுக்குன்னா, நீ ஓடி போயிடுவ. சும்மா என்ன கிறுக்கிட்டே இருந்தேன்னா அதுல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். கிறுக்கிட்டே உட்காந்துரு. நீ கிறுக்கி எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. பல பேர் கிறுக்கும் போது நம்ம வெவ்வேறு மாதிரி கிறுக்கி குருநாதரை வெளியே கொண்டாந்துருவோம், குருநாதருக்கு போய் அதை சேர்த்துருவோம். அப்படின்னா மேல இருக்கிற சூரியன் நம்ம, புரியுதா? சூரியன், அந்த சூரியன் சூரியன்னு நாங்க சொல்ல வேண்டாம், சூரியன் தான் அது. புரியுதுங்களா? அது வெளிச்சம். அதை போய் சூரியனுக்கு ஒரு டெபினேஷன் நீ எழுதி நீ எனக்கு சப்மிட் பண்ணி அது ஏதோ பெருமையை சேர்க்க போதா அப்படிங்கிறத நீ பார்த்துக்க. அப்ப நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியமும் நீ தப்பிச்சு ஓடி போயிடுவ. புரியுதா? இப்போ என்னோட பொசிஷன் என்னன்னா, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் வச்சிருக்கேன்னா, கொஞ்சம் யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்க. இல்லைன்னா வேற ஜெயிலில் போட்டுருவாங்க. வேற ஜெயில்னா வேற குருநாதர்கிட்ட போயிட்டேன்னா உனக்கு கலர் கலரா படத்தை காட்டி மொத்தமா அவனும் முடிஞ்சிருவான், நீனும் முடிஞ்சிருவ. அப்ப அங்க சினிமா ஸ்கோப்ல படம் போடுவாங்க. அப்போ ஓப்பனிங்க ஃபைட் வரும், அடுத்தது காதல், அடுத்தது பாட்டு, அப்புறம் கடைசியா சுருகாடு சீன் வரும். அதான் கிளைமேக்ஸ். முடிஞ்சே போயிடும் வாழ்க்கை. அப்ப நான் அந்த மாதிரி திரைப்படத்துக்கு நீ போயிடக்கூடாதுன்னு தான் அந்த தேட்டர் வேண்டப்பா. நம்ம தேட்டர் கொஞ்சம் கப்பி கிப்பியா எல்லாம் இருக்கும், ஆனா கவலைப்படாத, இது நிஜமா ஒரு விஷயத்த காட்டுன்னு தான் கொஞ்சம் அப்பைக்கு அப்போ உங்களை சந்திச்சு சில வேலைகளை கொடுத்து சில விஷயத்த கொடுத்து அன்னதான கொடுத்த பார்த்துக்க. அந்த கதவை சும்மா இருக்கிற 3 வாட்டி தொட, 2 வாட்டி தர, இதெல்லாம் சேவைன்னு நீ தயவுசெய்து நினைச்சிடாத. இது சேவையெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை வச்சுதான் உன்னை தூக்கி அங்க போட்டிருக்கேன். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். நம்ம தம்பி இங்க கார் ஓட்டுறாப்புல, அவருக்கு கூட அதுதான். இங்க கார் ஓட்டலன்னா அவனை வேற எவனாவது ஓட்டிடுவான். புரியுதுங்களா? இந்த திருப்பூர்ல பெயிண்டிங் மிஷினா ஒரு வெள்ளையா ஒரு துணி இருக்கும், அதுக்கு மேல கலர் சாயத்தை பூசி ஒரு பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பல பேர் பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம மேல எவன் அச்சடிச்சு பிரிண்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்க ரெடியா? உங்க மேல கொஞ்சம் அச்சடிச்சுக்கிறேன்,
நீங்க ரெடியா அப்படின்னு ஒவ்வொருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? பெயிண்ட் நம்ம மேல பிரிண்ட் பண்ண நினைக்கிறவன் வெளியில இருந்தவன பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி, நம்ம புள்ள, வர்றவன் போறவன்லாம் அப்ப ஆல்ரெடி சொல்றான், நான் ஆல்ரெடி பல பிரிண்டுகள் பண்ணியாச்சே, திருப்பி திருப்பி அழிச்சு அழிச்சு பண்ணுவோம். இந்த சொல்வாங்க செத்து செத்து விளையாடுவோன்னு, திருப்பி திருப்பி அழிச்சு அழிச்சு பண்ணுவோம். இதான் வாழ்க்கை. அப்ப நானு பிரிண்ட் பண்ண விடாம தயவு செய்து ஆல்ரெடி இந்த சின்ன குழந்தைங்க எழுதுனது அழிலப்புறம் அழிக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அழிச்சுக்கிட்டே நான் வருவேனா. நீங்க அடிக்கடி டப்பு டப்பு டப்புன்னு நீங்க போய் பிரிண்டை போய் தலையில கொடுப்பீங்களா? நான் அழிப்பேன், நீங்க போய் பிரிண்டை கொடுத்துட்டு வருவீங்க. நான் இங்கிட்டு ஒரு சுத்து திருவண்ணாமலையில வந்து சில ஜீவன்களை பார்த்து அதை ரெடி பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கிறுக்கி வச்சிருப்பாங்க, பிரிண்டை பண்ணிட்டு வந்துருவாங்க. என்னடா அது, போன வாட்டி வரும்போது தான் அதெல்லாம் அழிச்சு விட்டு போனேன், திருப்பி இருக்கு. இதே தான் உலகம் முழுக்க, இதே தான். இதே தான் மேலே உட்காந்துட்டு ஒருத்தன் தியானம் பண்ணிக்கிட்டு ஒளியாவே பல விஷயத்த நான் அழிச்சுக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி இவங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. நான் என்னதாப்பா பண்றது அப்படிங்கிறது தான். அதனாலதான் உங்களுக்கெல்லாம் மறைப்பொருளாக ஒரு வேலை கொடுத்துருக்கிறேன். அதனாலதான் உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தர்கள் வாலிண்டர் சீடர்கள்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போதே இவன் ரெகுலரான ஆள் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ரெகுலரான ஆளா இருந்தா இப்படி சொல்ல மாட்டான். அப்ப ரெகுலரான ஆள்ல இருந்து வேற ஒரு ஃபார்முலாவில் இருக்கிறான்னா, உங்களை எப்படியாவது உங்களுக்குள்ள மறைக்கப்பட்டதை எப்படியாவது ஒருத்தனையாவது அந்த மரப்பை எடுத்து விட்டுட்டு காட்டணும்னு நினைக்கிறோம். புரியுதா? தயவு செய்து பழைய வாழ்க்கைக்கு திரும்புங்கப்பா. புரியுதா? இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையே கிடையாது. தயவு செய்து இது உங்க வாழ்க்கை இல்லை. நீங்க தண்டனையில இருக்கிறீங்க, அதை உணருங்க. தக்காளி சாதத்தை சாப்பிட்டு கழுத்துல 15 போட்டு சங்கிலியை போட்டுக்கிட்டு பில்டப் எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க ஜெயிலில் இருக்கிறவனுக்கு 99 97ன்னு கைதி நம்பர் கொடுத்துருப்பான்ல, நீங்க வீட்லையும் ஜெயிலில் தான் இருக்கிற, உன் நம்பர் எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? அதனால தயவு செய்து, நானும் ஜெயிலில் இருந்தேன், பதஞ்சலி மாதிரி ஒருத்தனால விடுதலையானேன். அதனால நம்ம ஊர்ல கட்டியிருக்க சென்ட்ரல் ஜெயில், மைனர் ஜெயில், இந்த மாதிரி பல ஜெயில் இருக்குல்ல, அதுதான் ஜெயில் நினைக்காதீங்க. நம்ம வீடு, நம்ம அறை, நம்ம எல்லாமே ஜெயில் தான். அதனால அதிலிருந்து இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கிடையாது, இது நம்ம வாழ்க்கை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்மளுடைய பேக்ட்ராப்ல நம்ம வாழ்க்கையே இல்லை. நம்ம செஞ்ச செயல்னாலதான் மிஸ்மேட்சில் பையன், மிஸ்மேட்சில் பொண்டாட்டி, மிஸ்மேட்சில் சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு, சம்பந்தமே இல்லாத 4 குரல் வந்து கேட்குது, நீங்க இப்படி வாழ்ந்திருக்கவே கூடாது அப்படிங்கன்னு. இந்த சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் ஆலோசனை கொடுக்க நம்ம வாழ்க்கையில வர்றான்னா அது மிஸ்மேட்ச் தானே. அப்ப அந்த மிஸ்மேட்சுக்கு காரணம் என்னன்னா பனிஷ்மெண்ட். அப்ப வாழ்க்கையில எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிவனுக்கு பார்வதி கிடைச்சாங்க, அது மிஸ்மேட்சா? அப்ப உங்க கையில இருக்கிறது பார்வதியா இல்ல மிஸ்மேட்சா? உங்க இதயத்தை கைய வச்சுக்கோங்கப்பா. நான் வந்து உங்க மனைவியெல்லாம் குறைச்சு சொல்ல முடியாது. இப்ப உங்க கணவன் சிவனா அப்படிங்கிறத உங்க இதயத்துல கைய வச்சுக்கோங்கப்பா. அப்ப அந்த மிஸ்மேட்சுக்கு காரணம் நீங்களா யாருன்னு நீங்களே பார்த்துக்கங்க. அப்ப வாழ்க்கையில நிஜமா வாழணும், நிஜத்தை தெரிஞ்சுக்கணும், பேரானந்தமா, பேர் உண்மையா, பேர் செயலா, வெளிச்சமா, பெரும் வெளிச்சமா, பெரும் பிரகாசமா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய மனித குலம் பொரோட்டாவுக்கு சால்னாவுக்குமே ஒரு 30 ஆண்டுகள் வாழ்க்கையை கழிச்சிருது. இந்த வாழ்க்கையிலே சிக்கி அதுங்க அப்படியே சின்ன பின்னமா போயிருது. அப்ப வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஒவ்வொரு தனிநபரையும் கூப்பிடுங்க, தனிநபரும் சொல்ற ஒரே வார்த்தை, இந்த வயிற்றுக்காக தாங்க வாழ்றேங்கிறான். ஞானிகள் சோத்துக்காக வாழ்றேன்னு சொன்னா அவன் அன்னைக்கே கொன்றுங்கிறான். புரியுதா? அப்ப இங்க சம்பாதிக்கிற உங்க சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே ஒரு 3ல் 2 மடங்கு எதுக்கு செலவு பண்றீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிற மல்லிகை ஜாமானும் உங்க சோத்துக்காக தான் செலவு பண்றீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பெரிய பிரதானம் எது தெரியுமா? நீங்க திங்கிற சோறு தான். அதை தேடுறது, அதை நல்ல விதத்துல குழந்தைங்க எல்லாத்துக்கும் தேடி கொடுக்கறதுலயே உங்க ஆயுளே போயிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மிஸ்மேட்ச்ல அவன் மாயையை வச்சிருக்கான் பாருங்க. சோறு, இந்த மாதிரி உடை, இந்த மாதிரி பவுனு, அதிகாரம் எல்லாம் மாயை. இந்த மாயையே நம்ம தேடுறோம்னா எவ்வளவு பெரிய மிஸ்மேட்ச்ல, எவ்வளவு பெரிய மறைப்புல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நான் எதையும் தேடுறேன், ஏன்னா தெரிஞ்சிட்டதுனால அப்படியே போறேன், அவ்வளவுதான். அப்ப இந்த போகும்போது எவ்வளவு ஒரு ஆனந்தமா நான் போயிட்டே இருக்கிறேன். இப்ப நிறைய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த துன்பம் துயரத்தையும் எனக்கு தெரியுது. அப்ப அதுவும் ஆனந்தமா இருக்கு. அப்ப இதுதான் விஷயம். அப்ப இதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்.
இதுதாப்பா இன்னைக்கு உங்களை நான் சந்திச்சதுக்கு காரணம். சரியா? அதனால சந்தோஷமா சாதத்தை சாப்பிட்டுட்டு தயவு செய்து நீங்க தயவு செய்து உங்களை நீங்களே வழங்கப்பா. தயவு செய்து சினிமாஸ்கோப்ல படம் பார்த்து கண்ணம்மாப்பேட்டைக்கோ இல்லை உங்க ஊர்ல இருக்கிற வேற தகர கொட்டாய்க்கோ போயிடாதீங்கப்பா. தயவு செய்து நம்மளுடைய முன்னோர், நம்மளுடைய தகப்பன், உங்களுக்கு உரியவர், உங்களோட இருக்கிறவர் இந்த காசி விஸ்வநாதனை கொஞ்சம் நினைச்சுக்கோங்கப்பா. காசிங்கிறது நம்ம அப்பா செத்து போனதை தூக்கிட்டு போய் களையத்தை தூக்கிட்டு போய் கலைக்கிற இடம் கிடையாதுப்பா. அது ரொம்ப முக்கியமான இடம்ப்பா. வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துற இடம்ப்பா. அது செத்து போனவங்களுக்கான இடம் கிடையாதுப்பா. வாழ வைக்கிறதுக்கான இடம்ப்பா காசி. செத்தவங்களுக்கான இடம்னு நீ தப்பான கால்குலேஷன் போட்டுறதப்பா. பிறப்பு இறப்புலேருந்து விடுபட்டு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு முதல் முறையாக தோன்றிய இடம் காசி. அதை மறந்துடாதீங்க. சரியா? அதனால உங்களை தயவு செய்து கொஞ்சம் பாருங்க, வளருங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மீண்டும் நீங்க இந்த செல்போன் வச்சுக்கிட்டு கீச்சா பூச்சா பாச்சா சாச்சா சாச்சா அதெல்லாம் பேசிக்கிட்டு வாழ்க்கைய கெடுத்துக்காதீங்க. குரு இப்படியே பாஸ் ஆடுறாரு, இப்படி போனா அது நடக்குமா? இது சாத்தியமா? நம்மளால கடைப்பிடிக்க முடியுமா? அப்படியெல்லாம் எதிர்வினை கருத்துக்களை ஆற்றாதீங்க. நீங்க நிறைய கிரைண்டர்ல மாவாட்டிட்டீங்க, திருப்பியும் வாயால மாவாட்டாதீங்க. உணர்ந்து வேலை செஞ்சா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பொன்னான ஒரு சூழல் உங்களுக்குள்ள இருக்கும். நான் உங்களை எதுவுமே செய்ய சொல்லல, உணர்ந்து பேசுங்கிறேன். இது தப்பா? லூஸ் டாக்கா பேசாத, வாய் இருக்குங்கிறதுக்காக பாடிக்கிட்டே கிடக்காத. பேசும்போது அளந்து நிதானிச்சு கவனிச்சு எது வார்த்தை ஆப்போசிட்ல சொல்றாங்களோ அதுக்கான பதிலை மட்டும் கொடு. பதில் வரலன்னா வாயை மூடிட்டு உட்காந்துட்ட. புரியுதா? பேசணுங்கிறதுக்காக பேசவே பேசாத, சொல்லணுங்கிறதுக்காக சொல்லவே சொல்லாத. புரியுதா? தயவு செய்து பார்த்துக்க. எனி டைமும் அம்மியை பிடிச்சி அரைச்சனா நீ பைத்தியம். எப்போ அரைக்கணுமோ அப்பதான் அரைக்கணும். வாயையும் வார்த்தையும் கவனமா கையால கத்துக்கணும். அப்ப இதுலயே சரியா நடந்துட்டேன்னா இதுலயே நீ பாதி ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா மிஸ் ஆயிடும். சரியா? அதனால தயவு செய்து அதை ரொம்ப கவனமா பாருங்க. இந்த கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல நீங்க போகும்போது எப்ப டைம் கிடைச்சாலும் பப்ளிக்கை பார்த்தீங்கன்னா ஏன் பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டே கிடப்பாங்க. நீங்க எல்லா இடத்துலையும் கவனிங்க. கோயில்ல கவனிங்க, பஸ்ல கவனிங்க, ஊர்ல கவனிங்க, குளிக்க போற இடத்துல கவனிங்க, பாத்ரூம்ல கவனிங்க. எங்கேயோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே புரோஜனமா இருக்காது. புரியுதுங்களா? அது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஓம் போதைக்கு நான் ஊறுகாயா. அந்த மாதிரி இந்த விஷயம் ஏன்னே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் 4 பெருசுங்களா சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பேசுறாங்கன்னா வீட்டுல டைம் இல்லை, டைம் போகணும், வீட்டுல சரியா இல்லை. அப்ப சும்மா டயத்தை 2 மணி நேரத்தை கழிக்கணும்ல. அப்ப நீ ஒரு கதை சொல்லு, அப்ப நீ ஒரு கதை சொல்லு, நீ பேசு நான் பேசுறேன். அப்படி பேசி மொத்தமா நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அந்த எனர்ஜி இருக்குல்ல அதெல்லாம் இங்கேயே போட்டுட்டு நம்ம சாகிறதுக்கு தயாராகிக்குவோம். அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அப்ப வாழ்க்கையில பெரியவங்க சொல்லி கொடுக்கறதுல 1000 அர்த்தம் இருக்கு. ஒரு வார்த்தையை உதிர்த்துட்டா அதுல தீமையும் வந்துடும், அதுல நன்மையும் வந்துடும். அப்ப வார்த்தையை ரொம்ப கவனமா கையாளணும். சரிங்களா? அதனாலதான் சரஸ்வதி அப்படின்னு ஒரு கடவுளை வச்சான். எதுக்கு சரஸ்வதி வச்சான்? ஞானத்துக்கு, கல்விக்கு, பாடலுக்கு, அதுக்கு வச்சான். இப்ப தங்கம் இந்த மாதிரி பொருளுக்கு, செல்வத்துக்கெல்லாம் மகாலட்சுமின்னு ஒண்ணு வச்சான். அப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணா பிரிச்சு ஏன் வச்சான்னா அந்த பணிய அவங்களா இருந்து பண்ணா தப்பு நடக்காதுங்கிறாங்க. அப்ப நீ பேசும்போது சரஸ்வதியா மாறணும். அப்ப ஒரு நிர்வாகத்தை பண்ணும்போது மகாலட்சுமியா மாறணும். அப்ப இதுதான் வடிவம். இதுதான் முருகனுடைய தத்துவத்துல சொன்னப்பட்டது. பிரம்மன்னா பிரம்மனா இருக்கணும், சும்மா பிரம்மன்னு போஸ்டிங்ல வேலை செய்யக்கூடாது. அப்படிங்கறதுனாலதான் நம்ம சாமி மலையில இருக்கிற கோவிலுடைய தத்துவமே அதான். அப்ப முருகன் என்ன சொன்னாரு? அந்த பிரம்மனா போஸ்டி டம்மியில ஒருத்தன் இருக்கக்கூடாது. பிரம்மன்னா பிரம்மனுடைய வேலை என்ன, அதை உணர்ந்து அந்த பிரம்மனா வேலை செய்யணும். அப்ப இந்தியாவுடைய படைப்போட தத்துவத்துல ஒரு ஞானியுடைய செயல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம உலகத்திலே யாருக்கும் கிடையாது. நம்ம ஆன்மீகத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா 3 தலையோட பிரம்மன் இருக்கிறாரா, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் இந்தியனுடைய அரசாங்கத்துல சிங்கத்தோட 3 முகமா இருக்கு, பார்த்தீங்களா? இதெல்லாம் சாதாரணமா
ஒரு மனிதன் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது மயிலா இருக்கு. நம்மளுடைய தேசிய பறவை எதா இருக்கு? மயிலா இருக்கு. நம்ம உலகத்திலே சிறந்ததா எது? இந்த அசோக சக்கரங்கிறது கிருஷ்ண பரமாத்மா கையில இருந்தது. அடுத்தது இந்த உலகத்திலே மிக நுட்பமானது எதுன்னா இந்த மரகத நாணயம், மரகத கல் அப்படிங்கிறது. அது அந்த பச்சை வடிவத்தை குறிக்கிறதா இருக்கு. அப்ப இந்த உலகத்திலே ஒரு பாரம்பரியமா சன்னியாச பரம்பரைக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு விஷயம் எதுன்னா காவி. அடுத்தது இந்த உலகத்திலே ரொம்ப தூய்மையான, ரொம்ப சுத்தமான, தன்கிட்டேருந்து வர்ற வார்த்தையே சரஸ்வதி தேவி மாதிரி சுத்தமா. இந்த வெள்ளை உடைங்கிறது எதுமா? நம்ம வார்த்தை தான் வெள்ளை. நிறைய பேர் வெள்ளை உடை அணியணும்னு போராடிட்டு இருக்கீங்கல்ல, முதல்ல வார்த்தையை முதல்ல வெள்ளையா மாத்துங்க. அப்புறம் உடையெல்லாம் நீங்க வெள்ளை உடை, மஞ்ச உடை, பச்சை உடை, கருப்பு உடையெல்லாம் அணிஞ்சுக்கலாம். வார்த்தை வெள்ளையா வரணும். புரியுதா? அப்ப வெள்ளை, கிரீனு, காவி இதெல்லாம் தேசிய கொடியில வந்திருக்குன்னா அப்ப எப்படி இருக்கு பாருங்க. சக்திக்கு எது? கிரீன். அப்ப தூய்மையான வெள்ளை வார்த்தையாக பேசக்கூடியவர்கள் இந்த தேசத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒயிட். அப்ப இவங்க எல்லாருமே பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு நாள் இதை எல்லாத்தையும் திறந்துட்டு தான் ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு இந்த எந்த பொருளுக்கும் ஆசைப்படாம அப்படியே வச்ச பொருள் வச்ச மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய பாரத தேசத்துக்குள்ள காவி அணிந்த பெரியவர்கள் வாழ்கிற இடம். அப்ப காவிய அணியாமலேயே காவிய நிறமா, அதனாலதான் வானவில். இப்ப ஒருத்தர் மனிதருக்குள்ள என்னன்னா பச்சை, வெள்ளை இந்த மாதிரி நிறங்கள் எதுவுமே அணியாமலேயே உள்ள நிறங்கள் உள்ள இருக்கும். நீ நல்ல தியானம் பண்ணனா உன் புருவ மத்தியில அங்கங்க ஷேடோவா இந்த 7 வண்ணமான கலர்களை உன்னால பார்க்க முடியும். 7 வண்ணமான கலர்ஸ் உனக்குள்ள உயிர் துளியாக நல்லா ஞாபகம் வச்சுக்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உடைகளையும் வெவ்வேறு விதமான கலர்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸுக்கெல்லாம் காரணம் நீ சில கலர்ஸை விரும்புற. இந்த கலர்ஸை நீ விரும்புறதுக்கு காரணம் உனக்குள்ள அந்த ஒரிஜினலா உன் உயிர் துளிக்குள்ள பிடிச்ச கலர் அந்த வம்சாவளிக்குள்ள இருந்து இருக்கிறது. இப்ப நாங்க இருக்கிறோம்னா பதஞ்சலியோ நாமளோ அந்த நீலம் தான் நம்மளுடைய பிரதானமா நம்மளுடைய நீலம். அந்த நீலம் அந்த வடிவத்திலிருந்து வேற வடிவத்துக்குள்ள மாறுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த நீளத்தோட செயலை உடையா இல்லாம அந்த நீல விஷயத்தையே உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவோம் அப்படிங்கறது அதோட விஷயம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் உடையா நிறமா வெளியில காட்டுறதோட ஒரு மனிதன் தன்னுடைய ஒரிஜினலா அந்த நிறத்தை உள்ள பார்க்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தியானத்துக்குள்ள நீ எதை பார்க்கறன்னா இங்க நிறமா ஒரு ஒளியா ஒரு நட்சத்திரம் மாதிரி வரை மின்னுகின்ற ஒரு உயிர் துளியாக அப்படி பேர் வெளிச்சத்தை ஒவ்வொரு கலர்ஸ்ல நீ பார்ப்ப. அந்த வடிவத்தை தான் சூட்சமத்துல வானவில்லா உனக்கு காட்டுறது. இதே வானவில் ஆகாயத்துல பாக்குறல்ல, இதே மாதிரி உன் உடலுக்குள்ள ஒரு வானவில் வரும். ஒரு வானவில் வரும். 7 கலர்ஸும் உனக்குள்ள இருக்கு. இது நிஜம், இது சத்தியம். அப்ப இந்த பாரத தேசத்துக்குள்ள அந்த தேசிய கொடிக்குள்ள இந்த மாதிரி செயல் வடிவத்துக்குள்ள இந்த பூமியில இங்க இருக்கிற மக்கள், இந்த பகுதியை சார்ந்தவங்க, இந்த ரேடியஸ்ல இருந்து இந்த பிரபஞ்சம் இப்படிதான் அப்படிதான் பாரத தேசத்தை நம்ம அரசாங்கம் கட்டமைச்சு இந்த மக்கள் சாதாரண மக்கள் போய் இந்த கலர்லாம் இந்த கொடியெல்லாம் உருவாக்கும். உண்மையான அலைவரிசை இந்த பிரபஞ்சம் டிசைன் பண்ணி காட்டுனுச்சு. மயில அங்க இருக்கிற கலர்ஸ அந்த 3 வடிவத்தில் இருக்கிற அந்த பிரம்மனாக இருக்கக்கூடிய பிரம்ம பட்டத்துல அந்த 3 வடிவம் அப்ப அந்த 3 விஷயத்தையும் காட்டுது. அப்ப எவ்வளோ பெரிய விஷயத்த அது உள்ளுக்குள்ள மறைப்பொருளாக இருந்து நம்மளுடைய தத்துவத்தையும் நம்ம எவ்வளவு பெரிய பாரம்பரியத்துக்குரியவங்கிறத காட்டியிருக்குன்னு பார்த்துக்கணும். அப்ப சாக போற மனிதன் தேசிய கொடியை உருவாக்கல. சாரப்போக மனிதன் நம்மளுடைய பாரம்பரியமான இருக்கிற எந்த பொருளையும் உருவாக்கல. பின்னாடி ஒரு இறை அலைவரிசை இந்த மாதிரி பிரபஞ்சத்துல இந்த பகுதி இந்த மாதிரி உள்ள சூழல்னு அது வெளிப்படுது, அது வெளிக்காட்டுது. இப்ப இதெல்லாம் நம்ம உணராம நம்ம வேற மாதிரி இருக்கிறோம், வேற மாதிரி ஒரு செயல்ல இருக்கிறோம். அப்ப இந்த பாரம்பரியமா நீங்க பாருங்க, இந்திய தேசத்துக்குள்ள எத்தனையோ தலைவர்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பார்லிமெண்ட் போயிருக்காங்க, எத்தனையோ பேர் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. தேசிய கொடிக்கு ஒவ்வொரு தலைவன்ட்டையும் ஒரு விளக்கத்தை கேட்டு அதுக்கான ஒரு ஆய்வை கொடுங்கன்னா வெவ்வேறு மாதிரி வர்ணிச்சு தத்துவமா கதை தான் எழுதி கொடுப்பாங்க. இதோடைய உண்மை தத்துவத்தை அவங்களால சொல்ல முடியாது, அறிய முடியாது. வள்ளலார் பிறந்தாரா பிறக்கலையா
அவர் வாழ்ந்தாரா, அவர் உருவமா இருந்தாருங்கிறது முக்கியம் இல்லை. அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். அவ்வளவுதான் முக்கியம். அவர் பிசிக்கலா என்ன மாதிரி உடலோட இருக்கிறாரா, என்ன மாதிரி பிசிக்கலா உடலோட வாழ்றாராங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அவர்கிட்ட இருந்து என்ன உனக்கு கிடைக்குது, இவ்வளவுதான் விஷயம். அவர் எதை சொல்ல நினைக்கிறார், எதை உங்ககிட்ட கொடுக்க நினைக்கிறார், இதுதான் வேணும். புரியுதா? இதை நீங்க அவசியம் பார்த்துக்கணும். அப்ப உங்களை ஒரு பக்கமா மனிதன் மாதிரி வடிவத்துக்குள்ள நான் பார்க்கிறேன், இன்னொரு பக்கமா உடலே இல்லாம தினந்தோறும் உங்களை நான் உருவம் இல்லாம கவனிக்கிறேன். நீங்க அதை மறந்துட்டு நீங்க வேற மாதிரி நீங்க ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை வாழ்றதா நினைச்சு எனக்கு சமயத்துல சாம்பிராணியை காட்டிடுறீங்க. இதுதான் பெரிய விஷயம். அப்ப உடலா ஒரு வகுப்பு எடுக்கிறேன், உடல் இல்லாம தினந்தோறும் பல வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு சூட்சமங்கிறது எப்படியாப்பட்ட வேலை, எப்படியாப்பட்ட ரோல் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. அப்ப நீங்க அழுகுறீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப உடல் இல்லாம உங்க அருகாமையில் இருக்கிற எனக்கு தெரியாதா, நான் பார்க்க மாட்டேனா? அதுக்குள்ள காரணம் அவ்வளோ இருக்கு. இப்ப என்ன, நான் அழுத எத்தனை வாட்டி அழுத போது பதஞ்சலி எனக்குள்ளதானே இருந்தாப்புல நரம்பா, ஏன் விழிக்கல? என் நண்பன், என் சகோதரன், வெளிச்சம், 2 பேரும் ஒன்னா இருந்தோம்ல, விழிச்சிருக்கலாம்ல. அதுக்கான டைம் வரும். அப்ப டைம் வரும்போது விழிச்சிச்சு. அப்ப சொன்னிச்சு, காலம் வரணும்ல. அப்ப காலம் வரும்போது தடுத்து ஆட்கொண்டு விழிச்சோம். அப்ப உனக்கு காட்டணும்.